السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அரபிக் லெட்டர்ஸ் 28 லெட்டர்ஸுக்குமே ஒரு ஒரு இடத்துல இருந்து நம்ம உச்சரிப்போம்னு சொன்னோம். அதை வந்து மஹ்ரஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மஹ்ரஜ் வந்து எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம உச்சரிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மஹ்ரஜ் வெளிப்படுற இடங்கள் வந்து மொத்தம் 5 இடங்கள் இருக்கு. அந்த 5 இடத்துல இருந்து தான் ஒரு ஒரு இடத்துல இருந்தும் லெட்டர்ஸ் வந்து பிறக்குது. அந்த 5 பிளேசஸ் என்னன்னு பார்க்கலாம். எம்டி ஸ்பேஸ், அதாவது எம்டி ஸ்பேஸ் சொல்லி ஒரு வாயுனுடைய படம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அல் ஜவுஃப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, வாயின் உள் காலியான இடத்திலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். வாயின் உள் காலியான இடத்திலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். இது அல் ஜவுஃப். செகண்ட், அல் ஹல்க். அல் ஹல்க் தொண்டை பகுதியிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். தேர்டு, அல்லிசான். அல்லிசான். அல்லிசான்னா நாக்கு. நாக்கு பகுதியிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள், நாவின் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா அஷ்ஷஃபத்தான். அஷ்ஷஃபத்தான். அஷ்ஷஃபத்தான் அப்படின்னா உதடு, இரு உதடுகளில் இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். அஞ்சாவதா அல் ஹைஷும். அல் ஹைஷும் அப்படின்னா மூக்கு தண்டியிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். இப்படின்னு மஹ்ரஜ் பாயிண்ட்ஸை 5 மேஜர் பிளேசஸா பிரிச்சிருக்காங்க. அப்ப பொதுவாக மஹ்ரஜ் வெளியாகும் இடங்கள் 5. அது என்னன்னு கேட்டோம்னா, அல் ஜவுஃப் வாயின் உள் காலியான பகுதி, அல் ஹல்க் தொண்டை பகுதி, அல் லிசான் நாக்கு பகுதி, அஷ்ஷஃபத்தான் இரு உதடுகள், அல் ஹைஷும் மூக்குத்தண்டு. வாயின் உள் காலியான பகுதியிலிருந்தும் எழுத்துக்களை நம்ம உச்சரிப்போம். தொண்டை பகுதியிலிருந்தும் நம்ம எழுத்துக்களை உச்சரிப்போம். நாக்கு பகுதியிலிருந்தும் எழுத்துக்கள் வெளிப்படும். இரு உதடுகள் மூலமாகவும் நம்ம எழுத்துக்களை உச்சரிப்போம். மூக்குத்தண்டிலிருந்தும் நம்ம எழுத்துக்களை உச்சரிப்போம். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல நம்ம பார்க்க போறது அல் ஜவுஃப். அல் ஜவுஃப் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், வாயின் உள் காலியான பகுதியில் இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். இது வந்து அல் ஜவுஃப் எப்போ எந்த எந்த மாதிரி லெட்டர்ஸ்ல வரும் அப்படின்னா, மத்துடைய எழுத்துக்கள் வந்து 3 இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அலிஃப், வாவ், யா. இந்த அலிஃப், வாவ், யான்றது மத்துடைய எழுத்துக்கள். இப்ப அலிஃப்க்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத், ஃபத்ஹா. ஃபத்ஹானா ஜபர். ஜபர் வந்துருந்துச்சுன்னா இது அல் ஜவுஃபுடைய லெட்டர் நம்ம சொல்லணும். அதே மாதிரி வாவுக்கு முன்னாடி தொம்மா பேஷ் வந்துருந்துச்சுன்னா இது அல் ஜவுஃபுடைய லெட்டர். யாக்கு முன்னாடி கஸ்ரா. கஸ்ரா வந்துருந்துச்சுன்னா இது அல் ஜவுஃப். கஸ்ரானா ஜேர். அல் ஜவுஃபுடைய லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 எழுத்துக்களுமே இந்த ஹரக்கத் அதுக்கான தோதுவான ஹரக்கத் பெற்று வந்திருந்தாதான் இது அல் ஜவுஃபுடைய லெட்டர்ஸா இருக்கும். இப்ப நம்ம சொல்லி பார்க்கும்போது வாயினுள் காலியான பகுதி அப்படின்னு சொல்லி இது எதுக்காக சொல்றாங்கன்னா, இப்ப கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அலிஃப்க்கு முன்னாடி ஹ லெட்டர்ல ஃபத்ஹா இருக்கு. இதை நம்ம படிக்கும்போது பாருங்க ஹ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வாய்க்குள்ள எங்கேயாவது போய் நாக்கோ இல்லைன்னா பற்கல்லோ உதடுகள்ல எங்கேயாவது நம்ம போய் டச் ஆகுதான்னு கேட்டா இல்ல. ஒரு காலியான ஸ்பேஸ் மூலமா தான் இந்த லெட்டர் வந்து நம்ம வெளிப்படுத்துவோம், உச்சரிப்போம். அதே மாதிரி வாவுக்கு முன்னாடி தொம்மா. ஹூ ஹூ எங்கேயாவது நம்ம போய் டச் பண்ணுவோமான்னு கேட்டா இல்ல. அதே மாதிரி யாக்கு முன்னாடி கஸ்ரா. ஹீ ஹீ இதுவும் எங்கேயாவது டச் ஆகுதான்னு கேட்டா இல்ல. இந்த மாதிரி அதுக்கு தோதுவான இந்த 3 மத்து லெட்டர்ஸுமே அலிஃப், வாவ், யா வந்து அதுக்கான தோதுவான லெட்டர்ஸ் ஹரக்கத் வந்திருக்கும் போது தான் இது மத்துடைய லெட்டரா இருக்கும். இதுதான் அல் ஜவுஃப். அல் ஜவுஃப் வாயின் உள் காலியான பகுதியிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். இந்த அல் ஜவுஃப்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கான வகுப்புல அல் ஹல்க் தொண்டை பகுதியிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் அதனுடைய மஹ்ரஜ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.